லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு பெசன் நகரில் கேஎஃப்சிக்கு தாங்க வந்திருந்தோம். சரி ஓகே, ரொம்ப நல்லா ஒரு 1 மந்த்தாக பிளான் பண்ணிட்டு இருந்தோம் கேஎஃப்சிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது கொஞ்சம் ஃப்ளாப்லேயே ஆகிட்டு இருந்துச்சு. சரி ஓகே, ஃபைனலாக நாங்கள் வந்துவிட்டோம். சரி ஓகே, பில் பண்ணிவிட்டு ஆர்டர் எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா பிரகதி ஒரே அலப்பறை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவளுக்கு செம்ம ஹாப்பியாகிடுச்சு. ரொம்ப நல்லா சொல்லிட்டு இருந்தாங்களே, இப்போ தாண்டா நம்மளை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி. நாங்களும் ஆர்டர் பண்ண ஃபுட்டை வாங்கிட்டு வந்தாச்சு. என்னென்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கெட் சிக்கனும் ஒரு கோக் வித் மொஜிட்டோவும் ஆர்டர் பண்ணியிருந்தோங்க. சரி ஓகே, நானும் பாப்பாவும் ஆரம்பிச்சிட்டோம் எங்கள் அலப்பறையை. சாப்பிட்டுட்டே இருந்தோம். பாப்பா ரொம்ப அமக்கலை பண்ணிட்டு இருந்தா. என்னன்னா அவளுக்கு ஒரு ஜாலி ஆகிடுச்சுங்க. வெளியெல்லாம் அவளுக்கு கூட்டிகிட்டு செம்ம ஃபன் பண்ணுவாள். அந்த மாதிரி அவளுக்கு செம்ம ஜாலி ஆகிடுச்சு. ஃபைனலாக அவள் ஆர்டர் பண்ண ஃபுட்டை வந்து நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோங்க. சிக்கன்னாலே நானும் பாப்போம் பூந்து விளாசுவோம். இது சொல்லவா வேணும், ஏஜுக்கு வேறு வந்திருக்கோம். ரொம்ப நல்லா கூட்டிகிட்டு போகணும்னு பிளான் பண்ணி ஃபைனலாக அது ஃப்ளாப்லேயே இருந்துச்சுங்க. போகவே முடியாமல் இருந்தது. ஓகே, ஃபைனலாக பாப்பா பர்த்டேக்கே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா பர்த்டேக்கே நாங்கள் கிளம்பி வந்தாச்சு. நாங்கள் பண்ண அலப்பறை இருக்கே, அந்த டைமில் எங்கள் ஹஸ்பண்ட் மூஞ்ச பார்க்கணுமே, இவளுங்க விட்டால் கேஎஃப்சி காலி பண்ணிவிடுவாங்க உலகதே, இவளுகளை ஃபஸ்ட்டு வெளியே கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி தாங்க இருந்தது. ஓகே, ஐயோ பத்தாத மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கேன்னு சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டு ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, ஒரு பாப்கார்ன், ஒரு சிக்கன் ராப்க்கு மறுபடியும் ஒரு ஆர்டர் போட்டோங்க. உட்காந்து நானும் பாப்பாவும் ஆரம்பிச்சிட்டோம் எங்கள் அலப்பறையை. அதுவும் எங்களுக்கு பத்தலை அப்படின்னோடனே மரியாதையாக இருந்து 2 பேரும் வெளில வரீங்களா என்ன அப்படின்னு கேட்டுட்டு, சரி ஓகே உங்களை பார்த்தா எங்களுக்கு பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத மட்டும் கம்முன்னு சாப்பிட்டுட்டு ஃபைனலாக முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவும் கொஞ்சம்